மெகா சீரியல் பார்க்குறத விட இது பெரிய மனநோயாளி. மெகா சீரியலாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, ஒரு 4 பேர் வாழ்வான் அதில். நான் கூட சீரியலில் திட்டியிருக்கேன் ஒரு காலத்தில். பரவாயில்ல, அதில் எத்தனை குடும்பம் பிழைக்குது, லைட்மேன் பிழைக்கிறான், ஒரு ஆர்டிஸ்ட் பிழைப்பாங்க, ஒரு நிறைய ஒரு சாப்பாடு கொடுக்குற யூனிட்டாவது பிழைக்கும். இதில் எதுவுமே கிடையாது, இவங்களே தானே யூனிட்டு. சமைக்கிறது, அந்த வீட்டில் இருக்கிறது, ட்ரெஸ்ஸு மாற்றுறது, இதெல்லாமே அங்கே ஒரு ஷோ. சாதாரண வீட்டில் இருக்கோம் இல்லைங்க, வீட்டில் எப்படி இருப்போம், தூங்கி வந்து பல் வளர்க்குறது, இதை காமிக்கிறது, கல்லை கொண்டு அடிக்கிறது, ரொம்ப குப்பரக தள்ளி விடுறது, தண்ணி எடுத்து ஊற்றி விடுறது, சுடு தண்ணியை பிடிச்சி ஊற்ற அவன் எவன் கேட்டான், நல்லா ஒதுக்கி பிடிச்சி ஊற்றி விடுங்களேன், இவங்களை பிடிச்சி ஊற்றி விடுறது, ஆட்டை பிடிச்சி கட்டுறது, மாட்டை பிடிச்சி கட்டுறது, இதெல்லாம் ஒரு யூடியூப் சினாரியோ கட்டமைக்கிறாங்க இவங்க. ஏதாவது ஒன்று படிக்கிறது, படிச்சுட்டு இதோ உங்களுக்காக அப்படிங்கிறது. என்ன இதெல்லாம் ப்ரோக்ராம் போட்டு, ஆனால் அதுக்கு பாருங்கள் தம்பி, லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க தம்பி. அதை ஒரு கூட்டம் இருக்குது சார், ஒரு கூட்டமாக அதை பார்க்குறாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸெல்லாம் திறந்தீங்கன்னு வைங்க, வடிவேலு சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடான்னு.